ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின். 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினை எப்படி ஐடென்டிஃபை பண்ணது தான் பார்க்க போகிறோம். இப்போ 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னா டிவிஎஸ் 50 இருக்கும், ஓகேங்களா. டிவிஎஸ் 50ல் நம்ம பெட்ரோல் ப்ளஸ் ஆயிலை சேர்த்து டேங்கில் ஊற்றுவோம். அப்படி ஆயில் ஊற்றினா அந்த ஃபியூலை பயன்படுத்தி ஒர்க் ஆகிற இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின். அதே நம்ம பெட்ரோல் மட்டும் டேங்கில் ஊற்றி தனியாக ஊற்றோம் அப்படின்னா அந்த இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். இதாங்க இப்படி தான் நம்ம இன்ஜினை ஐடென்டிஃபை பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ 4 ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் அப்படின்னா பிஸ்டன் ரெண்டே மூவ்மெண்ட்டில் நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி ஆனது கிடச்சிரும். அதே 4 ஸ்ட்ரோக் அப்படின்னா பிஸ்டன் 4 அப் அண்ட் டவுன் மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆனால் தான் மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அதுக்கு நம்ம 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு. ஏன் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது அதிக டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணாது, லோ அமௌண்ட் ஆஃப் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ டார்க் அப்படின்னா என்னன்னா அதிக லோட புல் பண்ணும். இப்படி அதிக லோடு எது புல் பண்ணும் அப்படின்னா 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் லாஸஸ் ஏற்படும். என்னென்ன லாஸஸ் அப்படின்னா ஃபியூல் லாஸஸ். ஸ்ட்ரோக்கில் ஃபியூல் லாஸஸ் அப்படின்னா இப்போ நம்ம பெட்ரோல் ப்ளஸ் ஆயிலானது இன்ஜினோட போன பிறகு கம்ப்ளீட் கம்பிஷன் ஆகாது. கம்ப்ளீட் கம்பிஷனாக உள்ள பெட்ரோல் ஆனது ஃபுல்லாக எரியாது. அப்படி எரியாமல் பாதி வந்து எக்ஸாஸ்ட் வழியாக போயிடும், அதாவது பகை வழியாக போயிடும். அதனால 2 ஸ்ட்ரோக்கில் அதிகமாக ஃபியூல் ஆனது கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லோ மைலேஜ் தான் கொடுக்கும் இதனால், ஓகேவா கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.